கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 25 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க, ஒரு தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பத்தை தேங்காய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க, முழு தனியா, ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கணுங்க. இந்த பேஸ்ட்டு தான் குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. அப்புறமா இன்னும் ஒரு 25 சின்ன வெங்காயம், ஒரு 4 கட்டி பூண்டு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க, ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு கத்திரிக்காய் இருந்தது அப்படின்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி, தேங்காய், மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மண்சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் நாம் மணத்தக்காளி வத்தலையும் சுண்டக்காய் வத்தலையும் பொரித்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா எடுத்துட்டு திரும்பவும் அதே எண்ணெயில் கத்திரிக்காயையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கத்திரிக்காயை தனியாக எடுத்துட்டு அதே கடாயில் கொஞ்சம் வடகமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 2 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும். திக்கானதுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல், கத்திரிக்காய் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறமா நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை விடவே ஹனி சேர்க்கும் போது இன்னும் குழம்பு நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே குழம்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடிங்க.